ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பவி பிரேமா யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாருக்குமே தை திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இவ்வளோ நாள் நடந்த எல்லா விஷயம் போய் இனி வரப்போகிற வருஷமாவது நமக்கு நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கலாம். இன்றைக்கி எல்லாருமே நம்ம கடவுளை ப்ரே பண்ணிக்கணும். இந்த வருஷம் நமக்கு எல்லாமே நல்லபடியாக அமையணும். என்னதான் கஷ்டம் வந்தாலும் நமக்கு அதை தாங்கிக்கக்கூடிய சக்தியை மட்டும் கொடுன்னு சொல்லி ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 மணி ஆக போகுது. இனி அடுத்து சூரிய பகவான் பொங்கல் வைக்க போகிறோம். அண்ட் நீங்களும் வீட்டில் பொங்கல் வச்சு சூரிய பகவானை வரவேற்று இந்த இயரை ரொம்ப சூப்பராக நம்ம வரவேற்கணும். அண்ட் சூரிய பகவானை வரவேற்று நம்ம அவங்களுக்காக பொங்கல் வச்சு சாமி கும்பிட போகிறோம். அண்ட் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாம் நம்ம சேனலில் பார்க்கலாம். அண்ட் இன்னும் பவி பிரேமா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே வைங்க சேச்சி, அது என்ன ஆயிப்போகுது? அது மேலே வந்ததுக்கப்புறம் தண்ணி மேலே எடுத்துடுறோம்ல. இல்லை அரிசி உள்ளே போகக்கூடாது. அரிசி உள்ளே போகாமல் ஊற்றிக்கலாம், வடிச்செல்லாம் ஊற்றக்கூடாது. இப்படி நான் அப்படி பார்த்ததே இல்லை. காயத்தை வச்சுன்னா காய் குஞ்சு போயிடும். இது காய் ஒதுக்கி விடாசன் கரண்டி விட்டு அரிசி போட முடியும். அதுக்கப்புறமா கரண்டி வச்சு சாமி கும்பிட்டு நேர் எந்திரிச்சு சாமி நேர் எந்திரிச்சு சாமி கும்பிட்டு போடு. கரண்டியில் தள்ளி விடு. இப்படி ஒரு சுத்து, இப்படி ஒரு சுத்து. இன்னொரு கை போடு. கரண்டில் வாங்கடா போடுங்க.
கரண்டியில் தள்ளி விடு. வாசம் கரண்டியில் தள்ளி விடு. நீ போகுது ஒரு இன்னொரு நிமிஷம். கழுது வேறு அக்கிட்ட. இரு 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 இன்னி கணக்கில்லைங்க. இன்னைக்கு கணக்கு 2 கையில இப்படி பிடிச்சி போட்டு பழகணும். சால் விட்டா தீர்வு. ஏன் வா ஒடியா 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 உண்டாங்க. நீயே நான் போட்டு அவளும் போட்டு நான் தான் 2வது போட்டேன். இப்படி கரண்டியில் தள்ளி விடு. அப்படி தண்ணி வச்சிரு கீழே வச்சு. நல்ல நாள் 1 கிலோ போட்டோம்னா கோழி முடிச்சிருக்கு. திரும்ப வேக அப்போ 7-10 வருவாங்கப்பா. இனிமேல் நான் பொங்கல் வைக்க மாட்டேன்னு சொல்லிடுறேன். இனிமேல் நான் பொங்கல் வைக்க மாட்டேன்னு சொல்லிடுறேன். வைப்போம். ஆனா எப்போ வைப்போம்னு தெரியும். நம்மளாம் யாருக்காகவும் நம்ம இதையும் விட்டு கொடுக்கக்கூடாது தெரியுமா? கரைச்சிக்கு நம்ம 2 பேரா தகுந்துக்காக வந்து பொங்கல் வைக்கிறோம். நானும் வருவேன். நானும் சரியா? அவ்வளோதான். யாருக்காகவும் நம்மளோட இதையெல்லாம் விட்டே கொடுக்கக்கூடாது. அடுத்த வருஷம் நம்ம 2 பேர் வைக்கல. நம்ம 2 பேர் இருந்தால் நம்ம 2 பேர் வைக்கல. அடுத்த வருஷம் நானும் 4 பேர்த்துக்கெல்லாம் பொங்கல் வச்சு சாப்பிட்டா போதும். நார்மல் கேமராவோட அது. வெத்தலை பாக்கு வெத்தலை இல்லை வாங்கிட்டு வந்துருப்ப நீ மறந்து. சரி இருக்கிறத வச்சு கும்பிடு. இருக்கிறத வச்சு கும்பிடு. சரணப்பா இரு. பைக்கு இதான் என் பைக்கு இருக்குது. போ வெத்தலை இல்லை.
சிரிக்க கூடாது. எனக்கு போட தெரியாது. அவன் அப்பா போடுறப்பா. பொங்கல் பொங்கல் கிழக்கு போடுங்க அப்படின்னு பார்க்கல இந்த மாதிரி. நன்றி. கரெக்டா மணி 7. அட ஒரு பூ எடு. உள்ளார பூ வைக்காம இருக்கேன். அட 2 3 எடு. ம் சட்னி ஆட்டு இந்த குழம்புலாம் வடிக்க ஆமா அப்படியே சட்னி அரைச்சு கொடுப்போம். போட்டோ வேணும் வாங்க. எல்லாத்துக்கும் இலையில கொடுக்கலாம். கம்முனு இரு. நீ சாப்பிடு. எனக்கு கொடு. நீ சாப்பிட்டீல குடு. இந்தா குடா டேய் நீ பொங்கல் குடு. நீ எங்க வாங்கி திங்கற? ஏடுற வீடியோ பூசாரி நவருக்கு எல்லா வேலையும் செஞ்சு பொங்கல் கொடுக்கலன்னா அதுல புண்ணியமே இல்லை. வாடா மாமா கூடுடா. நான் போய் குழம்பு வைக்கிறேன். ஓடி பைத்தியாரி. நான் வரைக்கும் காத்து முன்னாடி நேத்து வந்து கூட்டிட்டு அந்த இலையை எடுத்து தட்டமா எடுத்து பாத்தாத விடு. போடு போடு. எல்லாரும் வந்து வாங்கிக்கங்க. போடுறப்பா பொங்கப்பானி கையில எடுத்து போட்டு சுட்டு வச்சிருக்காங்க. ஆமா நல்லா கொஞ்சம் போடு மாமா. எனக்கு பத்தாது. பாதா சாமி போடு. போடுறதுக்கே போடுப்பா. ஏய் நீ வாங்கிக்கோ. சிச்சி பொங்கல் நல்லா தான் இருக்கும். ப்ளீஸ் நீங்க சாப்பிடாம சாப்பிட்டா அப்புறம் இருக்கு. கொஞ்சம் போட்டா
நல்லா இருக்குதா பர்வீன் வாடா. நான் தான் அப்படியே பூசிக்காம போதே சொல்லி மணக்குதுன்னு. இலைய எடுத்து எடுத்து வச்சு சொல்லியாந்துரு. சூப்பரா இருக்கு. போட்டு சாப்பிடலாம்ப்பா. கொதிக்குது குடுங்க. இந்த வாய் வர்ற பாட்டை பாரு. பாடுபடுது. நல்லா இருக்குது. நாங்கெல்லாம் அப்பவே அப்படி சொல்லவா வேணும். ஆமா வாங்க பொங்கல் சாப்பிடலாம். வாங்க பொங்கல் சாப்பிடலாம். ஹாப்பி பொங்கல் சொல்லுங்கடி. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். இன்னொரு டைம் சொல்லுங்க. நாங்களும் 100 டைம் சொல்லியாச்சு. தட்டை மாதிரி எவ்வளவு பெரிய தட்டத்துல சாப்பிடுறேன்னு நான் ஏன்னா சுடுது. ஓஹோ அப்பாடா எப்படியோ வந்து ஒரு வழியாக வந்து பொங்கல் வச்சு நல்லபடியாக வந்து சூரிய பகவானை வணங்கிட்டு நம்ம வந்து திருப்தியாக வந்து பொங்கலும் சாப்பிட்டாச்சு. அண்ட் இன்றைக்கி டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. ஆனால் வந்து இந்த நாள் வர்றதுக்குள்ளே வந்து எல்லாம் எவ்வளோ ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு. வீடெல்லாம் வலிச்சு வாசலெல்லாம் வலிச்சு கோலம் போட்டு கால் வலியெல்லாம் வந்து இருந்தாலுமே வந்து அதுக்கு இன்றைக்கி ஒரு பலன் கிடைச்ச மாதிரி வந்து நம்ம வந்து பொங்கல் வச்சு நீட்டாக வந்து சாமி கும்பிட்டுட்டு அந்த பொங்கல் சாப்பிடும்போது அப்பாடா அப்படின்னு வரும் பாருங்கள் ஒரு மனநிறைவு. அதை விட வேறு எதுவுமே இல்லை நமக்கு சந்தோஷம். இன்றைக்கி வந்து டே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் பொங்கல் வச்சு இது மாதிரி சாமி கும்பிட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவோ அதாவது வந்து நம்ம வந்து இந்த இயரில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ வந்து நிறைய இழந்திருப்போம். நம்மளுக்கு நிறையா கிடச்சிருக்கும், நிறையா வந்திருக்கும், நிறையா போயிருக்கோம். எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களையெல்லாம் தாண்டி நம்ம வந்து அடுத்த ஒரு புது வருஷத்துக்கு வந்து காலடி எடுத்து வச்சுருக்கிறோம். வரும் நாட்களாவது நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும். அதாவது வந்து சூப்பராக இருக்கணுங்கிறத விட காசு கொடு பணம் கொடுனாலும் நம்ம கேட்கக்கூடாது. கைங்கால் சுகத்தை கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து எந்த கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்கக்கூடிய மனசக்தியை மட்டும் கொடுன்னு சொல்லி நம்ம கடவுளை வேண்டிக்கணும். வேறு எதுவுமே நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா வந்து எந்த டைமுக்கு நம்மளுக்கு எது கொடுக்கணும்னு சொல்லி கடவுளுக்கு கண்டிப்பாக தெரியும். எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு மட்டும் கண்டிப்பாக யாரும் கேட்காதீங்க. நம்மளுக்கு எந்த டைமுக்கு எது கொடுக்கணும்னு ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்தந்த டைமுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கானது வந்து நமக்கு சேர்ந்தே ஆகும். அது வந்து யாருனாலையும் வந்து தடுத்து நிறுத்த முடியாது. அண்ட் இன்றைக்கி வந்து தை 1க்கு வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. காலையில் எழுந்திரிச்சு நேரமே வந்து 5:30 5:45 வந்து பொங்கல் வந்து பொங்கிருச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பொங்கலெல்லாம் பொங்கி நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வந்து எல்லாருமே சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. நானுமே அப்படித்தான் நிறைய வந்து வாழ்க்கையில் நிறைய சட்ட சிக்கல்கள் எல்லாம் சந்திச்சிருக்கிறேன். நிறைய போயிருக்கேன் என்னை விட்டு. நான் இருக்கிறதாவது என் கூட இருக்கணும். இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. நமக்கு வந்து தைரியம் தன்னம்பிக்கை மட்டும்தான் வேணும். வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. அது மட்டும் இருந்தால் போதும். காசு பணமெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனைங்க. தன்னம்பிக்கை தைரியம் மட்டும் வேணும். மனுஷனாக பிறந்தா எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசு மட்டும் ஆண்டவங்கிட்ட வந்து நம்ம கேட்டு வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே நமக்கு பழகிரும் வாழ்க்கையில். அது மாதிரி தான் எனக்கும். நான் வந்து அப்படித்தான் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கிறேன். இதனால் வந்து யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு அதை பற்றியெல்லாம் நம்ம நினச்சிட்டே இருந்தோன்னா வாழ்க்கை ஃபுல்லாக அதை பற்றி மட்டும்தான் நம்ம நினச்சிட்டே இருப்போம். நம்மளுக்கான வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. அதனால் வந்து நீங்களும் வந்து அந்த மாதிரி இருக்க பழகிக்குங்க. காசு பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும். எது இருக்கோ அதுதான் இருக்கும். என்ன தான் நம்ம வந்து எண்ணெயே தடவிட்டு உருண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு நம்ம நினச்சி ஆசைப்படுவோம். ஆனால் நம்ம வந்து நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நம்மளுக்கு கிடைக்கிறது ஒன்றா இருக்கும். அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து நாள் ரொம்ப சூப்பராக போச்சு. இனி வரும் நாட்களாவது நமக்கு அந்த மாதிரி தான் அமையணும். அதுக்காக வந்து நம்ம கடவுளை வந்து வேண்டிக்குவோம். உங்களுக்காக வந்து நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். எனக்காக நீங்களும் வேண்டிக்கிங்க. அப்புறமேட்டுக்கு வந்து இவ்வளோ நேரம் வந்து என்னுடைய வீடியோ வந்து பொறுமையாக பார்த்த என்னுடைய சொந்தங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவி பிரேமா. மீண்டும் சந்திப்போம். பாய் சொந்தங்களே.